நல்லா ஜூஸியாக நல்லா வந்திருக்கு. கறி சாப்பாடு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த கலர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் வீட்டிலே கொண்டு வரணுமா, ஃபேமிலியோடு செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி செய்கிறது. சூப்பரான பிரியாணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பீஃப் 1 kg பீஃபு நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபேட்டும் அதிகமாக இருக்குது இதில். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் பாருங்கள், ஸ்மால் சைஸ் அனியன்னு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். அப்புறம் பச்சை மிளகா, நான் ஒரு 10 பச்சை மிளகா போடுறேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் அனியன் ஒன்று, ஸ்மால் அனியன் ஒன்று ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கோம். இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணின்னு வந்துடலாம். பச்சை மசாலா நல்லா ஃபைனாக 1 kg எடுத்துக்கிறேன். ஆனால் ரைஸு பீஃபோட கம்மியாக எடுத்துக்கிறேன். அப்போ தான் பிரியாணி நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் வரும். நான் ஒரு 3/4 kg அளவு அரிசி எடுத்துக்கிறேன். கறி 1 kg, அரிசி 3/4 kg எடுத்துக்கிறேன். நம்ம குக்கரில் மீட்டெல்லாம் போட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவு கர்டு ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சு இந்த க்ரீன் மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கணும். நம்ம இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். மீட் குக் ஆகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாதீங்க அதிகமாக, ஏன்னா இந்த மீட்லேயே நம்மளுக்கு தண்ணி விடும். பாருங்கள், இப்போ எவ்வளோ தண்ணி விட்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணி வேறு கொஞ்சம் ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றாதீங்க. 20 மினிட்ஸ் விடலாம். பீஸ் பெருசாக வேறு இருக்குது. நல்லா மீட் குக் ஆகட்டும் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் போடுறதில்ல. வெயிட் போட்டுக்கலாம். நம்ம பீஃப் குக் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மீட்டில் நல்லா ஃபேட் இருக்கிறதுனால நான் ஆயில் கம்மியாக ஊற்றுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். புதினா போட்டுங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுவும் இந்த ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அடுத்து அனியன்ஸ் நான் 4 பிக் அனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நம்ம வதக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு குயிக்காக இந்த அனியன் வந்து வதங்கிடும். அனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கர் வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஆயிலும் ஊற்றலை, தண்ணியும் ஊற்றலை. ஆனால் இந்த மீட்டில் இருந்த தண்ணி தான் இது. அப்புறம் பாருங்கள், ஃபேட், இதெல்லாமே ஃபேட்டு தான். அதுக்கு தான் நான் ஆயில் ஊற்றலை, மீட் குக் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம அனியன்ஸு இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்ம இன்றைக்கி வந்து சில்லி பவுடர் போட்டு செய்ய போகிறதில்ல, அதனால தான் க்ரீன் பேஸ்ட் போட்டு கூட நம்ம மீட் பாயில் பண்ணோம். இப்போ இதில் நம்ம ஒரு 10 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். அப்போவே மசாலையில் நம்ம ஒரு 10 க்ரீன் சில்லி நம்ம மீட் குக் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். இப்போ இது சாப்பாட்டுக்கு நான் ஒரு 10 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கிங்க. இன்னும் இந்த அனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அனியன்ஸ் இன்னும் கூட கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு தான் மீட் குக் ஆகும் போதே நான் அனியன் வச்சுட்டேன். ஏன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னுட்டு. இப்போ இந்த அளவுக்கு இது ஆயிருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த கரண்டியில் நான் 2 கரண்டி போடுறேன். ஃபுல்லாக 2 கரண்டி அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கட்டும். ஏன்னா நம்ம மீட் பாயில் பண்ணும்போது அதில் வந்து பூண்டு இஞ்சி மீட்டுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ இது சாப்பாட்டுக்கு தான் நம்ம போட்டுன்னு இருக்கிறது. பிரியாணிக்கு ஒரு 4 டொமேட்டோ எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் பாதிமாக நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வரலாம். டொமேட்டோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நம்ம அனியன்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. அனியன்ஸு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம போட்டதெல்லாம் ரா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு வச்சு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஊற்றிட்டோம். தயிர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கர்டு தயிர் ஊற்றிட்டோம். இப்போ அடுத்து ஹோம்மேட் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பிரியாணிக்கு நம்ம போடக்கூடியது எல்லாமே போட்டுட்டோம். இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் வதங்குற அந்த டைமுக்குள்ளே நான் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். அரிசி கழுவி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஊற வச்சு. அப்புறம் நம்மளுக்கு மீட்டும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த பிரியாணி கிரேவி சூப்பராக கமகமகமான்னு நம்ம இந்த ஹோம்மேட் மசாலா போட்டு தான் கமகமகமான்னு வாசனை வருது. நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் கரம் மசாலா இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். நம்ம பிரியாணி மசாலாலேருந்து ஆயில் செப்ரேட் ஆகி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இது எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நம்மளுக்கு பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஆயில் நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக செப்ரேட் ஆகி வந்திருக்கு. ஆயில் எல்லாம் செப்ரேட் ஆகி வந்திருக்கு தெரியுதுங்களா? இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்க மீட் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம மீட்டு பிரியாணி கிரேவியில் போட்டுக்கலாம். தண்ணியோடு போட்டுக்கலாம். தண்ணி வந்து பிரியாணிக்கு இந்த ரைஸ்க்கு எப்படி ஊற்றணுன்னா, ஜீரா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஜீரா ரைஸ்க்கு 1:2 ரேஷியோ. இப்போ எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும், அதனால நான் அப்படியே ஊற்றிட்டேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிலனா நீங்கள் அந்த மீட் மட்டும் எடுத்து போட்டது தண்ணி செப்ரேட்டாக எடுத்து மெஷர் பண்ணிக்கிங்க. எனக்கு தண்ணி அளவு தெரியும், அதனால நான் அப்படியே ஊற்றிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் எடுத்து பிரியாணி கிரேவியில் போட்டுன்னு தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கிங்க. 1:2 ரேஷியோ ஜீரா ரைஸ்க்கு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் ஜீரா ரைஸ்க்கு 1:2 ரேஷியோ தான் ஊற்றணும். இப்போ இதில் உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். நல்லா பாயில் ஆகட்டும். அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்ததுல பிரியாணி கிரேவியில் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம ரைஸ் போடல. ரைஸ் போடாத போது நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ரைஸ் போட்டு தான் அது கரெக்டாக வரும். காரம் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பச்சை மிளகா போட்டுக்குங்க. இந்த மிளகாத்தூள் போடலை, தனியாத்தூள் போடலை. இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கலரும் வேறு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் இது. ஏன்னா நம்ம மீட் பாயில் பண்ணும்போது கூட சில்லி பவுடர் போடல, பிரியாணி கிரேவிலையும் சில்லி பவுடர் போடல, வெறும் பச்சை மிளகாய் தான் போட்டு செஞ்சோம். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ்ஷு. பீஃபு பொட்டேட்டோ போட்டு ஃபஸ்ட்டு பீஃப் போட்டு நல்லா உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகம் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு
நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணிடணும். அப்புறமா பொட்டேட்டோ போடணும், கொஞ்சம் கறி லீவ்ஸ் போடணும், அவ்வளோதான். ஆனால் அது நல்லா குக் ஆனதும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இது பிரியாணிக்கு சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட நீங்கள் பீன்ஸு, ஃபுல் பீன்ஸ் அப்படியே போடணும், கட்டெல்லாம் பண்ணக்கூடாது, பீன்ஸு அப்படியே போடணும். அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை சைட் டிஷ் இந்த மாதிரி ஆச்சு. ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மசாலா மீட்டு இதோடு போயிட்டு நல்லா இது அரிசி மர்ஜ் ஆகட்டும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. ஹை ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு காரம். நம்ம பிரியாணி கலர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் பிரியாணி கலரு. சூப்பர் கலர், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்ததே தெரிஞ்சிச்சு பிரியாணி எப்படி இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆகட்டும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து 50% ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கு. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எப்பவுமே இப்போ தான் ஆட் பண்ணணும். ஒரு லெமன் எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் போட்டேன், இப்போ ஹாஃபு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட போகிறேன். ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. ஃபுல் சிம்மில் வச்சு அது நிதானமாக ஒரு 20 மினிட்ஸு அப்படியே அந்த மசாலாலேயே அப்படியே ரைஸ் குக் ஆகட்டும். ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். பிரியாணி சைட் டிஷ் இந்த பீஃப்க்கு கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரை ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள் போட்டு பீஃப் குக் பண்ணிவிட்டு, பீஃப் குக் ஆன பிறகு நீங்கள் இந்த வெஜிடபிள் போட்டுங்க, பொட்டேட்டோ இல்லைனா பீன்ஸ். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அடியில் இந்த ரோஸ்ட் ஆகிருக்குங்களே அந்த மசாலா, இது இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடு 20 மினிட்ஸ் ஆகட்டும். பிரியாணி 20 மினிட்ஸ் விட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. இப்போ நம்ம உடனே சர்வ் பண்ணக்கூடாது, ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் தான் சர்வ் பண்ணணும் எப்போவுமே பிரியாணி. பாருங்கள், தண்ணி எல்லாம் இல்லை, கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்குது. ஜீரா ரைஸ் வேறு நல்லா கமகமகமான்னு வாசனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச பீஃப் பிரியாணி இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஐயோ, கலர் பாருங்கள், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலரு, வாசனை. ஜீரா ரைஸு நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. கறி சாப்பாடு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த கலர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. சாப்பாடு நல்லா ஜூஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்ச சைட் டிஷ் வச்சுக்கலாம். பீஃப் அண்ட் பொட்டேட்டோ சைட் டிஷ். அப்புறம் ரைத்தா வச்சுக்கலாம். எக் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா, எக் பாயிலு, பீஃப் அண்ட் பொட்டேட்டோ சைட் டிஷ். அப்புறம் நம்ம பிரியாணி பாருங்கள், சூப்பர் கலரு. ஐயோ, நான் செஞ்சு சாப்பிட்டே காமிச்சிடுறேன், அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. இது கூட ஒரு பீஸ் பீஃபு, பொட்டேட்டோ,
இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you all.